தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் ரொம்ப இதயம் கனிந்த வணக்கம், வாழ்த்துக்கள். நாங்கள் மலேசியாவிலேருந்து வரோம். மலேசியாவில் ஜோஹர் பாரு இதான் எங்களோட இடம், ஊர். நான் குழந்தையா எப்போ ஒரு எண்ணம் தோணுச்சு சினிமா உலகம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே என்னோட ஃபர்ஸ்ட் தீவிர ரசிகைன்னு மட்டும் இல்லை, அதையும் தாண்டி எப்படி மீனா ரஜினி அங்கிள் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லணுமோ, என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ரஜினி அங்கிள் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நேராக வாய்ப்பு கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் அவர் இருக்கிற வீட்டில் மின்னுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஒரு ஹை ஸ்கூல் டீச்சர் என்னோட ஊரில். என்னோட ஊரில் 3 மொழி மாணவர்கள் இருக்காங்க, மலாய்க்காரர்கள், சீனர்கள், தமிழர்கள். என்னோட தமிழ் மாணவர்கள் கூட சேர்ந்தாலே எங்கள் ரஜினி சார் பற்றி நாங்கள் பேசாமலே இருக்க மாட்டோம். அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு 11 வயசு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கும் நல்லா தெரியும் நான் எப்படிப்பட்ட அவரை நான் மாமான்னு தான் சொல்லுவேன். அவரோட மூவி வந்தாலே எங்கள் மாமா மூவி வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டே போயிடுவேன். ஹஸ்பண்ட்க்கு நல்லா தெரியும், கல்யாணம் பண்ண நாள்லேருந்து அவரும் என் கூட அதை ஃபாலோ பண்ணி எனக்காக செய்வார். 22 ஜூலை ஃபர்ஸ்ட் கபாலி மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்த அன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ என்னோட பர்த் அண்ட் எவர் ஃபார் எவர் கிஃப்ட் என் ஹஸ்பண்ட் நான் கேட்டது அவரோட ஷோ நான் முதல் நாள் பார்க்கணுன்னு. ஸோ அந்த பாக்கியமும் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ ரியலி அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், நன்றியும் சொல்லிக்கிறேன். இன்னும் பார்க்கல, அங்கே சொல்லவே வேண்டாம் ஆர்ப்பாட்டம். உண்மையை சொல்லணும்னா ஆண் மகன்கள் தான் ஆர்ப்பாட்டம் செய்யணும்னு இல்லை. நான் தான் சொல்கிறேன், ஒரு டீச்சர் நானே விசில் அடிப்பேன், நானே வெல்கம் பண்ணுவேன், நானே என்னோட ஸ்டேட்டஸ் என்னோட என்ன சோஷியல் மீடியாவில் என்னென்ன அப்டேட் பண்ண முடியுமோ அவருக்காக நான் அப்டேட் பண்ணுவேன். பார்த்ததே இல்லை, அதான் சொன்னல லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். நேராக சொல்ல முடியலனாலும் இங்கே சொல்லியிருக்கல. ஓகே, நன்றி.